ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் சிம்பிளி சோஃபி. நாம் இன்றைக்கி செபாமெட் ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம், விச் ஆல் ஆர் கம்ப்ளீட்லி ஃபார் பேபிஸ். இதில் மொத்தமாக நான் 4 ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதோட ரிவ்யூ தான் கொடுத்துருக்கேன். இதோட குவாலிட்டி பார்த்தோன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பட் ப்ரைஸ் வைஸ் ரொம்ப காஸ்ட் அதிகம்னு தான் நான் சொல்லுவேன். மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ்னால இதெல்லாமே அஃபோர்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சும்மா ஒன்ஸ் மட்டும் நம்ம யூஸ் பண்ணவும் முடியாது. பிகாஸ் 1 இயர் வரைக்கும் நம்ம என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோமோ அதே தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் இந்த பேபி லோஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். அண்ட் இது அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா எப்போவுமே நம்ம குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா பேபிஸ்க்கு பவுடர் தான் அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் அதனால் லோஷன் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டுட்டு நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறமா தான் பவுடர் அப்ளை பண்ணுவேன் என்னோடய பேபிக்கு. இது ரொம்ப பெருசாக ஃப்ரேக்ரன்ஸும் இருக்காது. அதனால் பேபிஸ்க்கு இது 100% சேஃபாக தான் இருந்தது. இது அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஃபாலோட் பை பவுடரும் அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதோட ஷாம்பூவை பற்றி பார்த்துடலாம். ஷாம்பூ பார்த்திங்கன்னா 50 ml 210 ஆகும். அண்ட் விச் இஸ் வெரி வெரி காஸ்ட்லி. பட் கம்பேரிட்டிவ்லி மித்த ஷாம்பூஸை விட இது ரொம்பவே நல்லாயிருக்கு. இதில் டியர்ஸ் வராதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வரல. மித்த எந்த ஷாம்பூ போட்டாலுமே இவங்க அழுக ஆரம்பிச்சிருவான். ஸோ உங்கள் பேபி அழுகுறாங்க ரொம்ப குளிக்க வைக்கிறப்ப அப்படின்னா இந்த ஷாம்பூ யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நாங்கள் மெயினாக யூஸ் பண்ணுறது மசாஜ் ஆயில். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பட் இதோட ப்ரைஸ் 680 வரும், வெறும் 100 ml. இது கோகோனட் ஆயிலை விட பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணால் ஸ்கின் கொஞ்சம் இரிட்டேஷன் ஆகுது அண்ட் பிளாக்காகவும் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதை யூஸ் பண்ணிவிட்டு நல்லா நம்ம மசாஜ் பண்ணுறோம் அப்படின்னாலே போதும். நீங்கள் டெய்லி எக்ஸசைஸை இந்த மசாஜ் பண்ணும்போதே நீங்கள் பண்ணலாம். இதுவுமே ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு செபாமெட் பவுடர் பார்க்கலாம். இதுவுமே ரேட் அதிகம் தான். பட் இது ரொம்ப நல்லாயிருக்கு. ஃப்ரேக்ரன்ஸும் ரொம்ப கம்மி தான். ஸோ பேபிஸ்க்கு 100% சேஃபாக இருக்கும். அண்ட் அகெயின் இதுவுமே ரேட்டு ரொம்ப ஜாஸ்தி தான். வெறும் 100 கிராம்ஸே உங்களுக்கு 400க்கு மேலே வரும். என்ன தான் ஆஃபர் போட்டாலுமே 300 மேலே வந்துடும். பட் மித்த பவுடர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இதோட டெக்ஸ்சர் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இது பார்த்திங்கனாலே தெரியும் ரொம்ப பவுட்ரியாக இருக்கும். ஸோ நியூபார்ன் பேபிக்கு ஃபேஸுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த பவுடர் ஹைலி ரெக்கமெண்டட். நெக்ஸ்ட்டு செபாமெட்டோட கிளென்சிங் பார். இதோட pH வேல்யூவும் 5.5 தான். ஸோ நியூபார்னுக்கு 100% சேஃப் தான். இதில் நுரையெல்லாம் நம்ம பெருசாக எதிர்பார்க்க முடியாது. பட் குளிக்க வச்சுருக்கிறதுக்கு ஒரு கிளென்சிங் பார் நமக்கு தேவை அப்படின்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா இந்த சோப்பு போட்டு குளிக்க வச்சோன்னா அந்த ஆயிலே போகிறதில்ல. பட் இது அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இது எல்லாமே நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 3 மந்த்ஸ்க்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் உங்களால் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சால் மட்டும் இதை நீங்கள் உங்களோட நியூபார்னுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். பிகாஸ் ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கிறது சிரமம். அதனால தான் சொல்கிறேன். அண்ட் என்னோடய பேபிக்கு என்னால் இதெல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் என்னோடய ஃப்ரெண்ட் கிருத்திகா ஃபினிஷ்க்கு தேங்க்யூ சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் கிருத்திகா. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.